நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டாலே தேவன் நம்மளை அவருடைய பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால், நம்ம ஆண்டவரை உத்தமமாக சேவிச்சா நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வாயில் என்ன இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை துதிக்கும் உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த 2 காரியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, நாம் கர்த்தரை துதிக்கிற, அவரை உயர்த்துகிற துதி நம்முடைய வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று.